கந்த சஷ்டி கவசம் எப்படி பிறந்தது? வல்லூர் என்னும் ஊரில் கணக்கியல் நிபுணராகவும் பணம் மற்றும் மதிப்பில் சிறந்தவராகவும் வீரசாமி பிள்ளை வாழ்ந்து வந்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு கடவுளின் அருளால் ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அவருக்கு தேவராசன் என்று பெயரிட்டார். 20வது வயதில் இன்று பெங்களூரு எனப்படும் இடத்தில் வணிகம் செய்து செல்வம் ஈட்டினார். அங்கு திருச்சிரபுரம் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை சந்தித்தார். அவரிடம் தமிழ் இலக்கியம் கற்றார். யாப்பருங்கலக்காரிகை எனும் கடினமான இலக்கணத்தை கற்றுக்கொள்ளத் தொடங்கினார். தேவராசன் அதனை ஆழமாக கற்றார். சிந்தித்து கவிதை எழுதத் தொடங்கினார். பல ஆண்டுகளாக அவரை வாட்டிய வயிற்று வலி மருந்துகளால் குணமாகவில்லை. இது பழம்பெரும் சைவ நாயன்மார்களை தாக்கிய வலி என உணர்ந்து இறைவனை நாடத் தீர்மானித்தார். திருச்செந்தூர் சென்று ஸ்கந்த சஷ்டியின் முதல் நாளில் முருகனை தரிசித்தார். அந்த தரிசனத்துடன் வலி குறைந்தது. தேவராசனின் கண்களில் கண்ணீர், இதயத்தில் பற்று. இயற்கையாகவே கவசங்கள் பிறந்தன. ஒவ்வொரு நாளும் ஒரு படை வீடு. 6 நாட்களில் 6 கவசங்கள் எழுந்தன. முருகனின் அருள் கிட்டி நோய் முற்றிலும் குணமானது. பின்னர் அவரை தேவராய சுவாமிகள் என அழைக்கப்பட்டார். அவரது கவசங்கள் இன்று வரை நமக்கு அருளும் பாதுகாப்பும் ஆன்மீக துளிர்வையும் வழங்குகின்றன. மேலும் கதைகளை கேட்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.